கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் யார்? இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை நிமிட நட்சத்திற்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவர் யார்? ரோமர் 12:1-2 வாசிக்கிறோம். பவுலடியார் சொல்வார், ஆண்டவரின் இரக்கத்தை முன்னிட்டு நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் உங்கள் உடலை கடவுளுக்கு உகந்த பரிசுத்த பலியாக, உயிருள்ள பலியாக ஒப்புக் கொடுங்கள். உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்படும். அப்பொழுது நீங்கள் கடவுளின் திருவுளம் யாது என உயிர் துணர்ந்து வாழ முடியும். நம்மை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நமது உடலை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். உயிருள்ள பலியாக, பரிசுத்த பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற பொழுதுதான் கடவுளின் திருவுளம் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. உலகத்தின் மீது பற்று வைக்காத பொழுது, உலகத்தை பகைக்கின்ற பொழுது, உலகத்தை அடிமையாகின்ற பொழுது, உலகத்தை பற்றி சிந்திக்காத போது, எதை உண்போம், எதனை உடுப்போம், எதனை உடுப்போம், நம்ம கடவுளுடைய அரசை அதற்கு முந்த தேடுகின்ற மகனாய் மாறுகின்ற பொழுது கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உடல் ஆசை 1 யோவான் 2:16 வாசிப்பது போல, உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வச்செருக்கு, ஒட்டுமொத்தமாய் சொல்ல போனால் ஊனியல்பு இச்சைகளுக்கு அடிமை ஆகாமல் இருக்கின்ற பொழுது நாம் கடவுளின் திருவுளத்தை உயிர்த்தெழுந்து வாழ முடியும். 1 தீமோத்தேயு 2:4 வாசிப்பது போல, எல்லா மக்களும் மீட்கப்பட வேண்டும் என்பதும் தேவனை அறிகின்ற அறிவில் வளர வேண்டும் என்பதே கடவுளின் திருவுளமாக இருக்கிறது. இதுதான் கடவுளின் திருவுளம் என்று அறிய வேண்டும் என்று சொன்னால் இத்தகைய வழியில் நாம் பயணிக்க வேண்டும். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.